So here guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா kth ancestor of a node which is using binary lifting. So kth ancestor of a node னா என்னன்னா, இப்போ kங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் k ஓட வேல்யூ 3னா k ஓட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம், பட் 3ன்னு இருந்ததுன்னா ஸோ இப்போ third ancestor of a node 14 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா we have to trace back 3 steps. Okay, so இப்போ வந்து first ancestor of 14 வந்து 12, second ancestor of 14 வந்து 8, third ancestor of 14 வந்து 6. so வந்து 6 தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். so third ancestor of 14 is nothing but 6. இப்போ இதே மாதிரி third ancestor of 13 வந்து என்ன, 9. இது first ancestor, second ancestor, third ancestor. so 3ங்கிற வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். so third ancestor of 13 is nothing but 3. so இப்போ வந்து fourth ancestor of 13 என்னென்ன 1. so fifth ancestor of 13 என்ன இருக்கும், ஃபிஃப்த் ஆன்சர் ஆஃப் 13 எதுவும் இல்லை, ஏன்னா ரூட் தான் கடைசி அல்டிமேட் நோட். ஸோ அதுக்கு மேலே நம்மளால போக முடியாது. ஸோ இது இந்த மாதிரி கேஸில் வந்து -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கேத் ஆன்சஸ்டர் ஒரு நோடுக்கு இல்லைன்னா we should return -1. ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து இப்போ வந்து சப்போஸ் இப்போ ஃபிஃப்த் ஆன்சஸ்டர் ஆஃப் 16 கேட்டாங்கன்னா நம்ம இதோட பேரண்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல இருந்து 4 ஸ்டெப்ஸ் போகணுமா, ஸோ இங்க இருந்து 5 ஸ்டெப்ஸ் போகணும்னா இங்க போயிட்டோம்னா we have to go only 4 steps. ஸோ இதுக்கப்புறம் இங்க போய் இங்கோட பேரண்ட் கண்டுபிடிச்சு இதோட பேரண்ட் கண்டுபிடிச்சு இதோட பேரண்ட் கண்டுபிடிச்சோம்னா we will get fifth ancestor of a node 16. ஓகேவா, பட் இது வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து at worst கேஸ்ல வந்து இப்போ n தான் நம்பர் ஆஃப் நோட்ஸ்னா ஆர்டர் ஆஃப் n இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு 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 இது கேத் ஆன்சஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு worst கேஸ்ல ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும். இதே வந்து நமக்கு வந்து மல்டிபிள் கொரீஸ் இருக்கு. கொரீஸ் இந்த சென்ஸ் என்னன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் ஆன்சஸ்டர் ஆஃப் 9 கேட்கறாங்க, அடுத்து ஃபிஃப்த் ஆன்சஸ்டர் ஆஃப் 7 கேட்பாங்க, அடுத்து செகண்ட் ஆன்சஸ்டர் ஆஃப் 5 கேட்பாங்க, அடுத்து தேர்ட் ஆன்சஸ்டர் ஆஃப் 11 கேட்பாங்க. இது மாதிரி கியூ கொரீஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளவு எடுத்துக்கணும்னா, ஒரு கொரிக்கு என்ன கியூ கொரீஸ்க்கு எவ்வளவு எடுத்துக்கும், ஆர்டர் ஆஃப் n இன்டூ கியூ n இன்டூ கியூ டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும். ஸோ இது வந்து இதா பார்க்கும்போது வந்து இது வந்து டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா, பைனரி லிஃப்டிங் யூஸ் பண்ணி ஒரு கொரிக்கு நம்ம வந்து ஒரு கொரிக்கு லாக் n டைம் காம்ப்ளெக்சிட்டியா என்ன வந்து லாக் n ரெடியூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன ஆகும்னா, ஃபார் மல்டிபிள் கொரிஸ் ஃபார் கொரிஸ் கியூ நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கியூ இன்டூ லாக் n ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். ஸோ ஒரு நோடுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணி அந்த அரேல வந்து எலிமெண்ட்ஸை பாப்புலேட் பண்ணணும். ஸோ அது என்னென்ன ப்ரீ ப்ராசஸிங் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் லாக் n ஆப்ரேஷன்ஸ்ல ஒரு கொரியை எப்படி கம்ப்யூட் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் see. ஸோ நம்ம இப்போ ப்ரீ ப்ராசஸிங் என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து ஒவ்வொரு நோடுக்கும் ஒவ்வொரு அரே கிரியேட் பண்ணணும், அரே வெக்டர் எனிதிங். ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் ஒவ்வொரு அரே கிரியேட் பண்ணும்போது அந்த அரேயோட சைஸ் எவ்வளோ இருக்கணும். ஸோ அரேயோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா லாகிரிதம் ஆஃப் இட்ஸ் ஹைட். ஸோ இந்த ட்ரீயோட ஹைட் எவ்வளோனா 6. கரெக்டா? ஸோ log of 6 is nothing but 2 point something வரும். so 2 point something ஓட seal value is nothing but 3. okay, so c log of h தான் அந்த ஒவ்வொரு நோடோட அரேயோட சைஸ். ஸோ இனிஷியலாக எல்லாமே வந்து -1 தான் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ -1 இது மாதிரி சைஸ் 3 இருக்கணும் ஃபார் ஆல் த நோட்ஸ் we should initialize. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட அரே இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது நோட் 1 நோட் 2 நோட் 3 அந்த ஒவ்வொரு நோடுக்கும் ஒவ்வொரு அரே கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த அரேயோட சைஸ் வந்து 3. ஸோ இது மாதிரி எல்லா நோடுக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து 0th இண்டெக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 2/0th பேரண்ட். ஸோ 2/0th பேரண்ட் இஸ் சம்திங் பட் ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 2/1th பேரண்ட் ஆஃப் ஈச் பர்டிகுலர் நோட் விச் இஸ் நத்திங் பட் செகண்ட் ஆன்செஸ்டர். இதுல செகண்ட் இண்டெக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 2/2 பேரண்ட். 2/2 இஸ் நத்திங் பட் 4. ஸோ ஃபோர்த் ஆன்செஸ்டர் ஆஃப் ஆல் த நோட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நோடோட ஃபோர்த் ஆன்செஸ்டர் இங்கே இருக்கும், செகண்ட் நோடோட ஃபோர்த் ஆன்செஸ்டர் இங்கே இருக்கும், தேர்ட் நோடோட செகண்ட் ஆன்செஸ்டர் இங்கே இருக்கும், எய்த் நோடோட ஃபோர்த் ஆன்செஸ்டர் இங்கே இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து எல்லா இதுவும் ஃபில்அப் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட சைஸ் 3 தான் சொன்னதுனால இங்கே இது வரைக்கும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ வந்து இது முடிஞ்சதா. அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. லைக் இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல என்ன ஃபில் பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு பேரண்டோட இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 2 we know that 2ஓட பேரண்ட் 1 தான். ஸோ அது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதை நம்ம ஈஸியாக 1 ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து 3ஓட பேரண்ட் என்ன 1, அதுவும் 1. ஓகே, ஸோ இது 0 இண்டெக்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பேரண்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே போகிறோம் 4க்கு போகிறோம், 4ஓட பேரண்ட் 2, 5க்கு போகிறோம் 5ஓட பேரண்ட் 3, 6க்கு போகிறோம் 6ஓட பேரண்ட் 3,
அடுத்து 7க்கு போகிறோம், 7ஓட பேரண்ட் 4. 8க்கு போகிறோம், 8ஓட பேரண்ட் 6. 9க்கு போகிறோம், 9ஓட பேரண்ட் 6. 10க்கு போகிறோம், 10ஓட பேரண்ட் வந்து 7. 11 போகிறோம், 11ஓட பேரண்ட் 7. ஸோ அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாவோட பேரண்ட்டும் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி நோட் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை யூஸ் பண்ணி இது இதை நான் ஃபில் பண்ண போகிறேன். எப்படி நான் வந்து இப்போ சிக்ஸ்த்தோட ஐ மீன் கிராண்ட் பேரண்ட் இது கேட்குறாங்கன்னா நான் என்ன பண்ணணும், இங்கே போய் இதோட ஃபர்ஸ்ட் பேரண்ட் கண்டுபிடிச்சா போதுமா? ஓகே, ஸோ 6லேருந்து சரி இப்போ வந்து 6ஓட இது வந்து இது நான் ஃபில் பண்ணணும். 6ஓட பேரண்ட் என்ன, 6ஓட பேரண்டோட பேரண்ட். ஸோ 6ஓட பேரண்ட் என்ன 3. ஸோ 3ஓட பேரண்ட் என்ன இங்கே இருக்குது 1. ஸோ அது இங்கே நான் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 7 ஃபில் பண்ணுறேன். 7ஓட பேரண்ட் என்ன 4. 7ஓட பேரண்ட் என்ன 4. ஸோ 4ஓட பேரண்ட் வந்து 2. ஸோ 2 நான் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் வந்து 8ஓட பேரண்ட் என்ன 6. 6ஓட பேரண்ட் என்ன 3. ஸோ இது ஃபில் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எல்லா இதுவும் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நோடுக்கு எப்போவுமே ரூட் நோடுக்கு எப்போவுமே எல்லாமே -1 தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறது வந்து 2/0 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ 4th ஃபில் அப் பண்ணணும். 4th கிராண்ட் பேரண்ட் வந்து என்ன எப்படி பார்க்கணும்னா அதோட பேரண்ட் அதோட ப்ரீவியஸ் காலத்தில் என்ன இருக்கோ அந்த வேல்யூக்கு போய் அந்த நோடுக்கு போய் அந்த நோடில் கரஸ்பாண்டிங் என்ன இருக்கோ கரஸ்பாண்டிங் காலத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கும். ஸோ 4ல் 1 போட்டுரும். அடுத்து 5க்கு வந்து என்ன இருக்குது 3. 3ஓட இது வந்து அதே சேம் 1. அடுத்து 6 ஃபில் பண்ணிட்டோம். 9க்கு 6 இருக்குது. 6ஓட பேரண்ட் வந்து 3. அப்போ இங்கே 3 போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிக்கலாம். 7ஓட பேரண்ட் வந்து 4. இங்கேயும் 4. 8ஓட பேரண்ட் வந்து 6. 9ஓட பேரண்ட் வந்து 6. 14ஓட ஐ மீன் 12ஓட பேரண்ட் 14 ஃபில்அப் பண்ணும்போது 12ஓட பேரண்ட் வந்து 8. 15 வந்து 12ஓட பேரண்ட் வந்து 8. 16க்கு வந்து 13ஓட பேரண்ட் 9. ஸோ இது மாதிரி வந்து இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா. அடுத்து நம்ம இப்போ 2/2 பேரண்ட் போகிறோம். ஸோ அடுத்து நம்ம 2/2 பேரண்டோட இது பிரிண்ட் பண்ணணும். தட் இஸ் 4th ஆன்சிஸ்டர். ஸோ 4th ஆன்சிஸ்டர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி நோட நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ வந்து நம்ம 16th பார்ப்போம். 16th நமக்கு வந்து 4 ஸ்டெப்ஸ் மேலே போய் இந்த நோடை நம்ம எடுக்கணுமா. 1 2 3 4. ஸோ இந்த நோடோட வேல்யூ வந்து நான் இங்கே அப்டேட் பண்ணணும். 3 அப்டேட் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணணும். ஸோ இப்போ வந்து 16லேருந்து ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் 9 போகிறதுக்கு தெரியுமா. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 ஸ்டெப்ஸ் இங்கே போய் இதோட இது தெரியுமா. இங்கேருந்து நம்ம 2 ஸ்டெப்ஸ் போனோம்னா போதுமா. ஸோ இதிலிருந்து செகண்ட் ஆன்சிஸ்டர் என்னன்னா இங்கே இருக்கும் கரெக்டா. ஸோ 16th செகண்ட் ஆன்சிஸ்டர் இங்கே இருக்கும். 9th செகண்ட் ஆன்சிஸ்டர் இங்கே இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது 3. ஸோ இங்கே 3 அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இதோட இங்கே போய் இதோட கரஸ்பாண்டிங் காலமில் இருக்க நோடோட வேல்யூ எடுத்து இங்கே அப்டேட் பண்ணிடணும். அடுத்து இப்போ வந்து 15 எடுக்கிறோம். 15க்கோட செகண்ட் ஆன்சிஸ்டர் வந்து 8. 8ஓட செகண்ட் ஆன்சிஸ்டர் 3. ஸோ 3 இங்கே அப்டேட் பண்ணிடு. ஸோ 15லேருந்து 4 ஸ்டெப் முன்னாடி போனோம்னா 1 2 3 4. ஸோ நமக்கு 3 கரெக்டாக வருதா. ஸோ வந்து 4 ஸ்டெப் முன்னாடி போய்க்கிறோம். அடுத்து 14 எடுக்கிறோம். 14லேருந்து நம்ம இப்போ எங்கே போகணும். 14th 4 ஸ்டெப் போகணும். ஸோ 14 வந்து 8. ஸோ அது 8ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ 3. ஸோ சேம் 3. இப்போ அடுத்து வந்து 13th 6 என்ன இருக்குது. 13க்கு வந்து செகண்ட் ஆன்சிஸ்டர் வந்து 6. 6ஓட செகண்ட் ஆன்சிஸ்டர் வந்து 1. ஸோ 1 நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அடுத்து 12ஓட செகண்ட் ஆன்சிஸ்டர் சேம் 6. ஸோ சேம் 1 தான் இங்கே வரும். ஸோ 11ஓட செகண்ட் ஆன்சிஸ்டர் 4. 4ஓட செகண்ட் ஆன்சிஸ்டர் வந்து 1. ஸோ 1 நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அடுத்து 10க்கும் அதே தான் வரும். சின்ஸ் அதோட செகண்ட் ஆன்சிஸ்டரும் 4 தான். ஸோ 1. ஸோ 9ஓட செகண்ட் ஆன்சிஸ்டர் 3. 3ஓட செகண்ட் ஆன்சிஸ்டர் -1. ஓகே, ஸோ இதுக்கு மேலே எல்லாமே நமக்கு -1 தான் வரும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 3 லெவலில் இருக்க நோட்ஸ் 4 5 6 வரைக்கும் எல்லாமே இந்த நோட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து 4th ஆன்சிஸ்டர் வராது. இப்போ வந்து இப்போ வந்து 9 ஃபில் பண்ணுறோன்னு வைங்களேன். 9க்கு வந்து 3ஓட ஸோ 3க்கும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு 4 இருக்கிறது எதுக்குமே வராதா. ஸோ இங்கே போகிறோம் ஐ மீன் 1 2 3 4 4th ஆன்சிஸ்டர் இது எதுக்குமே இல்லை. ஸோ வந்து இது எல்லாத்துக்குமே -1 தான் வரும். ஸோ இதுதான் நம்மளோட
அரே. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற அரே. இது ப்ரீ ப்ராசஸ் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து சப்போஸ் இங்கே நிறைய ஹைட் இருக்குது, இங்கே வந்து 2/4 பேரண்ட், 2/3 பேரண்ட், 2/4 பேரண்ட் எல்லாம் இருக்குதுன்னா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணுறதுக்கு எப்பவுமே அதோட பேரண்ட் நமக்கு இருக்கும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இப்போ இது வந்து ஐன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஐன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது j is nothing but column, I is nothing but row. So for any value j greater than 0 we have to use this formula. So ancestorங்கிறது இந்த whole array. ஓகே. ஸோ ஒரு வேல்யூ ஃபில் பண்ணணும். இப்போ வந்து நான் இந்த வேல்யூ ஃபில் பண்ணணும், i of j. என்ன பண்ணணும்னா முதல்ல இதை கால்குலேட் பண்ணணும். ancestor of i of j minus 1, ancestor of i of j minus 1 is nothing but 9. ஸோ அதுக்கப்புறம் 9 போய்க்கணும். 9ல் போயிட்டு அதே காலத்தில் இருக்க, ஸோ j minus 1 என்ன கன்சிடர் பண்ணமோ அதே தான் இங்கே இருக்குமா. ஸோ அதே காலத்துக்கு போயிட்டு அதே காலத்தில் 9th ரோல என்ன இருக்கோ அதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறோம். ஸோ இதே மாதிரி ஃபார் j greater than 0, ஸோ equal to 0 வருதுன்னா we have to copy the same. நம்மளோட அதோட பேரண்ட் எல்லாமே நமக்கு தெரியும். 16ஓட பேரண்ட் 13 தான் நமக்கு தெரியும், ஆப்வியஸாக தெரியும், அதுதான் கொஸ்டினே. ஸோ வந்து ஈஸியாக அதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபார் ஈச் வேல்யூ greater than 0, for each value of j greater than 0 we have to use this formula. ஸோ இதில் -1 என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா it doesn't have the particular ancestor இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 2/0th parent, that is first ancestor of the node 1 இல்லை. ஸோ ஏன்னா அதான் ரூட் நோட். ஸோ அதுக்கு வந்து -1 போடுறோம். இப்போ 6th வந்து 4th parent இல்லை, ஓகே, 4th ancestor இல்லை. ஏன்னா அதுக்கு இருக்க மேக்ஸிமம் செகண்ட் ஆன்செஸ்டர் மட்டும்தான் இருக்கும். 4th ஆன்செஸ்டருக்கு மேலே போனால் ரூட்டுக்கு மேலே போயிடும். ஸோ அதுக்கு இருக்காது. ஸோ வி ஃபில்லிங் ஆல் தீஸ் வேல்யூஸ் using this particular formula, so which is applicable only for j greater than 0. j equal to 0 க்கு என்ன வரும்னா, so ancestor of I of 0, ஒரு நிமிஷம், ancestor of I of 0 is nothing but parent of I. ஸோ இது நம்ம பேரண்ட் ஆஃப் ஐங்கிறது ஒரு தனி அரேல இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து j equal to 0க்கு, இது j greater than 0. ஸோ இப்போ நம்ம ப்ரீ ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரீ ப்ராசஸிங்க்கு வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒவ்வொரு கொரியும் எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, a number can be represented as sum of distinct powers of 2. ஸோ இது வந்து திஸ் இஸ் நோன் ஃபேக்ட், ரைட். ஸோ ஒவ்வொரு நம்பரையும் பைனரி எழுதணும், எல்லா நம்பரையும் பைனரி எழுதணும்னா it can be represented as sum of powers of 2. So 5 is nothing but 2/2 plus 2/0. And 6 is nothing but 2/2 plus 2/1. ஸோ இதை வந்து நம்ம பைனரியில் 101ங்கிறத 5ல் சொல்லலாம், 6 வந்து 110ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே இப்போ என்னென்னா, இப்போ உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ 2/2 எந்த நோடுக்கு எடுத்தாலும் 2/2 நமக்கு இருக்கா. ஸோ எந்த நோடு எடுத்தாலும் 2/0வும் இருக்கா. ஸோ வந்து இது வந்து 2 ஸ்டெப்பில் நான் வந்து 5 மூவ்ஸ் பண்ணிடலாமா. 2 இருக்கிற இடத்துலேருந்து 2/2 போகணும், அங்கிருந்து 2/0 என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்தா போதுமா. ஸோ 5 ஸ்டெப்ஸுக்கு 2 இது பார்த்தா போதும். ஸோ இது ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1024க்கு வந்து 1 followed by 10 zeros இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு மூவ் பண்ணால் போதும், ஐ கேன் ரீச் தட் லெவல். ஸோ இது மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம லாக் என்ன ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1023 கன்சிடர் பண்ணுங்களேன். வி ஹாவ் நம்ம 9 ones இருக்கும். ஸோ 9 ones இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, 9 ones இருக்கிறப்போ ஐ ஹேவ் டு மூவ் 9 ஸ்டெப்ஸ். ஸோ விச் இஸ் நத்திங் பட் லாக் ஆஃப் 1023. ஸோ இதுதான் வந்து லாக் என்ன மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம 5th ancestor of 16 என்னன்னு கண்டுபிடிப்போமா. ஸோ 5th ancestor of 16 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதல்ல 2/0 கன்சிடர் பண்ணுங்க. ஸோ 2/0 16th இருந்து 2/0 என்ன இருக்குது 13. இப்போ நம்ம 13 போகணும். 13 போயிட்டோமா. ஓகே, இப்போ நம்ம 13ல் இருக்கோம். 13ல் 2/2 என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 2/2 13th என்ன இருக்கு 1. ஸோ இப்போ 1 இதுக்கப்புறம் போகிறக்கு நமக்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து 1 தான் நம்ம ஆன்செஸ்டர். அடுத்து பின் ஆஃப் 6 எடுக்கிறோம். ஸோ 6 எடுத்ததுக்கப்புறம் முதல்ல வந்து 2/1. ஸோ வந்து எங்கேருந்து எடுக்கிறோம், 15th இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 15th இருந்து 2/1 போகிறோம். ஸோ 15th இருந்து 2/1 இஸ் நத்திங் பட் 8. ஸோ இப்போ 8th நோடு போயிட்டோம். இப்போ 8th இருந்து 2/2 போகணும். ஸோ 8th இருந்து 2/2 இஸ் நத்திங் பட் -1. ஸோ -1 எங்கே வருதோ அங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். -1 வந்ததுன்னா அதுக்கு ஆன்செஸ்டர் இல்லை. ஸோ வி எக்ஸீடட் த ரூட் நோட தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஆன்செஸ்டர் இல்லைன்னு சொல்கிறது வந்து we are saying that the particular node doesn't have 6th ancestor அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ bin of 3 கன்சிடர் பண்ணிக்கோங்க. bin of 3 என்னது
2 power 1 plus 2 power 0 which is nothing but 0 1 1 சொல்லலாமா? ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எதுலேருந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்? 11th நோட்லேருந்து 11th நோட் எடுத்துக்கலாம். 11th நோட்டில் முதல்ல வந்து 2 power 0 பார்க்கணும். 11th நோட்டில் 2 power 0 என்ன 7. ஸோ இப்போ 7th போகிறோம். 7th நோட்டில் 2 power 1 பார்க்கணும். 7th நோட்டில் 2 power 1 என்ன 2. ஸோ அதுக்கு மேலே நமக்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ 2 இஸ் மை ஆன்சர். ஸோ இது இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.